மகிழ்ச்சி தோழி, நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் தாளவாடி, ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் நம்முடன் இணைந்து நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி எத்துணை தூரத்தில் இருந்தாலும் சீரிய முறையில் தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புடன் சேர்ந்து தொடர்ந்து நம்முடைய நிகழ்வு நடந்து வருகிறது. அவ்வாறாக அறிவியல் தமிழ் என்ற இந்த நிகழ்வில் நாம் நாள்தோறும் தமிழ் இலக்கியங்களில் தமிழ் சார்ந்து நம்மிடையே உள்ள அறிவியலை வெகு அழகாக நம்முடைய அறிஞர் பெருமக்கள் பேசுவதற்கு வந்து இந்த நிகழ்ச்சி நமக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் அன்னை தெரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராகவும் தன்னுடைய பணியை அனைவருக்கும் பயன்படும் வகையில் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் ரா ஹேமலதா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அதே போன்று நாள்தோறும் தொடக்க உரை அந்த அறிவியல் சார்ந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல செயல்பாடுகளையும் பல மனிதர்களினுடைய அருமை பெருமைகளையும் வெகு அழகாக எடுத்து வந்து இங்கு பதிவு செய்கின்ற தொடக்க உரை ஆற்றுகின்ற நம்முடைய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் ஆலோசகராக, நிர்வாக ஆலோசகராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அவ்வாறாக பொதுச் செயலாளராக இருந்து நமக்கு நம்முடைய சங்கம் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற மதிப்பெரு முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிர்வாக செயலாளராக இருந்து நம்முடன் அனைத்து பணிகளையும் இணைந்து செய்கின்ற கவிஞர் கார்த்திக் திலகன் ஐயாவையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அறிவியல் நிகழ்வில் நமக்கு தாளவாடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வராக இருக்கின்ற முனைவர் ஜெயவானஸ்ரீ அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அந்த கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக இருக்கின்ற முனைவர் சுகுமாரன் ஐயா அவர்களையும் அன்புடன் வருக வருக வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய ராமலட்சுமி அவர்கள், இவர்கள் உதவி பேராசிரியராக திருச்சியில் உள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியில் வெகு அழகாக தமிழ் பணி செய்து வருபவர். அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது தொடக்க உரை ஆற்றுவதற்காக நம்முடைய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். இன்று இந்த அவையில் வர இருக்கின்ற வந்துள்ள அனைத்து தமிழ் ஆர்வலர்களையும் மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் பேராசிரியர்களையும் வருக என அன்புடன் வரவேற்று இந்த அவையை நம்முடைய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். ஐயா வணக்கம், வாங்க. வணக்கம்மா, நன்றி. தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு அறிவியல் தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக உலகெங்கும் கண்டுகொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகின்றேன். இந்த அறிவியல் தமிழ் நிகழ்ச்சியில் நேற்று இரும்பை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நானோ தொழில்நுட்பம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை உறுதி செய்யும் வண்ணமாக சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நானோ தொழில்நுட்பம்னா என்ன? மீ நுண் தொழில்நுட்பம் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. இந்த நானோமீட்டர் என்று கண்ணுக்கு தெரியாத அணுவை அளக்கக்கூடிய 1 முதல் 100 நானோமீட்டர் வரை கையாளக்கூடிய செயல்களுக்குத்தான் அந்த மீ நுண் தொழில்நுட்பம் என்ற நானோ தொழில்நுட்பம் டெக்னாலஜி. இதுக்காக அமெரிக்காவில் 3.7 பில்லியன் அளவிற்கு பணத்தை செலவிட்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சிக்காக. அதே மாதிரி ஜப்பானில் செலவிட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் செலவு பண்ணி எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக நுணுக்கமான நம்முடைய உடல் உறுப்புகளை உறுதியாக செய்வது. இதனுடைய நோக்கம், நானோ தொழில்நுட்பத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், மெல்லிதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை, உடையக்கூடிய ஒரு பொருளை உடையாத பொருளாக மாற்றும்.
அதே நேரத்தில் எடை கூடக்கூடாது. அந்த வகையான தொழில்நுட்பம் எதற்கு பயன்படுகிறது என்றால், நாம் இன்றைக்கு பல கிரகங்களுக்கு ராக்கெட்டுகள்லாம் ஓட்டுறோம். அவற்றெல்லாம் போகும்போது நமக்கு அதிக எடை இருந்தால் அதை செலுத்துவது மிக சிரமமாக இருக்கும். அதே மாதிரி சில கருவிகள் அங்கே போய் இறங்க வேண்டும் என்றாலும் எடை குறைவாக இருந்தால் லகுவாக இறங்கும். பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகள், ஆராய்ச்சி பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எல்லாம் உடையாமல் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எடை குறைவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நாடுகள் பல கோடிகளை செலவு செய்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கீழடியிலே கிடைக்கப்பட்ட கருப்பு பானை ஓடுகள் நானோ தொழில்நுட்பத்தோடு இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை. அமெரிக்காவிற்கு பீட்டா ரைஸ்க்காக நாம் எத்தனை வருடம் இந்த பானை வயது என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அனுப்பினார்கள். அங்கிருந்து சொல்கிறார்கள் இது நானோ தொழில்நுட்பத்தில் செய்திருக்கிறார்கள். எப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த நாளிலே இது சிறப்பாக நானோ தொழில்நுட்பம் இதில் இருக்கிறது. பானைன்னா போட்ட உடனே உடைஞ்சிடணும். ஆனால் பானை 100 மடங்கு உடையாத தன்மை பெற்றிருக்கிறது, கருப்பாக இருக்கிறது. கார்பன் துகளை நுணுக்கமாக்கி அந்த பானை ஓட்டிலே பூசி இருக்கிறார்கள். அந்த ஒரு சிறப்பான ஒரு செயல் இவர்கள் 4000 வந்திருக்கு. கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதை அமெரிக்க நாட்டுக்காரர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் நம்ம இந்தியாவில் என்னென்ன, இந்த கீழடி மட்டுமல்ல, பானைக்காக நம்ம செய்தது, நம்முடைய தமிழர்கள் செய்தது, நம்முடைய தமிழர் ஜனாதிபதி அவர்கள் மேதகு ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவருடைய ஆராய்ச்சியிலே நானோ தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி இதய அறுவை சிகிச்சைக்கு நம்ம போய் போன உடனே ஆஞ்சோ பண்ணுங்கன்னுவாங்க. எந்தெந்த இடத்துல அடைப்பு இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த அடைப்பை நீக்குவதற்காக அந்த குழாயில் அந்த இடத்த எடுத்துட்டு ஒரு சின்ன குழாய் அதே மாதிரி பொருத்துவார்கள். அதுக்கு பேர் ஸ்டண்ட்டுன்னு பேர். அது வெளி நாட்டிலேருந்து அன்றைக்கு வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு ஐயா அவர்கள் கண்டுபிடித்த அந்த ஸ்டண்ட்டு அதே அளவு எடை குறைவாகவும் 100 மடங்கு கடினத்தன்மை உள்ளதாகவும் அதில் பொருந்தும்படியாகவும் ஐயா செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி செயற்கை கைகள், செயற்கை கால்களை எல்லாம் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா செய்து கொடுத்தார்கள். நான் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு சென்ற போது ஒரு அறிஞர் ஒரு நானோ தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிறார். பேசும்போது நானும் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் சேர்ந்து அந்த குழுவில் இருந்தோம் என்று அந்த விஞ்ஞானி சொன்னார். நான் சொன்னேன், என்னதான் அது கண்டுபிடிச்சிங்க, என்னதான் சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டேன் நுணுக்கமா. அது மேடை விட்டு இறங்கின பிற்பாடு, ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் பனைவாரம் இருக்குல்ல, அதுலேருந்து ஃபைபர் எடுத்து அதில் கார்பன் எடுத்து அதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி ராக்கெட்டுகளுக்குடைய கருவிகளை, துணை கருவிகளை செய்தோம். அது எடை குறைவாக இருக்கிறது, ஆனால் இரும்பை விட கடினமாக இருக்கிறது. எங்களுக்கு அந்த கிரகங்களில் இறக்கும்போது தீப்பற்றி எரியாமல் இருக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. இது உங்களுக்கு ஒட்டி தான் நான் சொல்லியிருக்கேன்னாரு. இன்னைக்கு நான் எல்லாம் உலகமெல்லாம் சொல்கிறேன். அந்த வகையில் அன்றைக்கு கீழடியில் பயன்படுத்த, பானையில் பயன்படுத்த, உடையாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நானோ தொழில்நுட்பம் இன்றைக்கு நம்முடைய பழைய ஜனாதிபதி அவர்களுடைய தயவினால் நம்முடைய 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கி விற்கக்கூடிய ஸ்டண்ட் 5000 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அதே மாதிரி செயற்கை கை கால்கள் எடை அதிகமாக இருந்து நடக்க முடியாமல் இருப்பவருக்கு எடை குறைவான அளவில் எளிதாக நடக்கக்கூடிய அளவிற்கு அந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை கை கால்களை ஐயா அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்று சொல்லி என்னுடைய தொடக்க உரை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சிறப்புரையில் நானோ தொழில்நுட்பத்தையும் மற்றும் அதை சார்ந்து பல்வேறு வகைகளில் நமக்கு அந்த செயற்கை உறுப்புகளை தயாரிப்பது முதற்கொண்டு நம்முடைய அப்துல் கலாம் ஐயா பல்வேறு அந்த செயற்கை கால் பொருத்தக்கூடிய குறைந்த எடையில் இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்பை நம்முடைய நாட்டிற்கு, உலகிற்கு அர்ப்பணித்ததை குறித்து பல்வேறு தகவல்களை வெகு அழகாக சுருக்கமாக நம்முடைய ஐயா தொடக்குரையில் வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிறப்பு உரையாளர் முனைவர் தாரா ராமலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்கள் தமிழகத்தின் அறிவியல் ஆளுமைகளை நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார்கள். வணக்கம் தோழி, வாங்க.
இணையவழி இணைந்துள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். இன்றைய வகுப்பிற்கு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஈரோடு மாவட்டம் தாளவாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிறுவனத்திற்கும், மாணவர்களுக்கும், இந்நிகழ்வில் நேரடியாக கலந்து கொள்ள இயலாத மாணவர்கள் பிற்காலத்தும் தேவைப்படும் போதும் கேட்டு பயனுறும் வகையிலும், உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் பயனுறும் வகையிலும் நேரடியாக இந்நிகழ்வை ஒலிபரப்பு கொண்டிருக்கும் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் மற்றும் இந்நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய வழியாக தொடர்ந்த அறிவியல் தமிழ் சார்ந்த பாடங்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் அனைவரும் மாணவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்று அறிவியல் தமிழகத்தில் உள்ள அறிவியல் ஆளுமைகள் பற்றி கற்பிப்பதாக என்ற எனது தலைப்பு அமைகிறது. தொடக்க காலத்தில் இருந்து நாடோடியாக திரிந்த மனிதன் உணவிற்கும் இருப்பிடத்திற்கும் என தனது ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஓரிடத்தில் நில்லாது இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் இன்று மனிதன் அவன் அமர்ந்த இடத்திலேயே உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறான். தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இணைய வழியில் பெற்றுக் கொள்கிறான். இவ்வாறு வளர்ந்ததுக்கு காரணம் அறிவியல் கண்டுபிடிப்புகளே. மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து ஆழ்ந்து சிந்தித்து தனது வாழ்க்கை தரத்தையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் தனது வாழ்க்கை தரத்தையும் உலகின் வாழ்க்கை தரத்தையும் உலகின் அறிவையும் வளர்த்து கொண்டான். அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லையே இன்று நாம் இல்லை என்னும் அளவிற்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது நாம் இன்னும் நாடோடிகளாகவே இருந்திருப்போம் என்பதே நிதர்சனமான உண்மை. நான் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களிலும் அறிவியல் கண்டுபிடிப்பு உள்ளது. குறிப்பாக நாம் காலையில் எழுந்து பல்துலக்க பயன்படுத்தும் டூத் பேஸ்ட்ல இருந்து குழாகை திருவியுடன் உடனே வரக்கூடிய நீர், அதாவது ஆழ்துளை கிணறு கண்டுபிடிப்பு வரை என அனைத்து பொருட்களிலுமே அறிவியல் கண்டுபிடிப்புகள் உள்ளது. ஒரு பொத்தானை தட்டியவுடன் மின்விளக்கும் மின்விசிறியும் தனது பணியை செய்கிறது. இதெல்லாம் அறிவியல் நமக்கு கொடுத்த கொடை. இதனை உருவாக்கிய அறிஞர்கள் பல்வேறு முயற்சிகளின் மூலமாகவும் பயிற்சிகளின் மூலமாகவுமே அவற்றை கண்டறிந்தனர். இதற்காக பல்வேறு சோதனை நிகழ்ச்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். இன்று நாம் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே அறிவியல் கண்டுபிடிப்பு உள்ளது. இத்தகைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் யாவும் ஒரே முறையில் எடுத்த உடனே ஒரே முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. காலம் கடந்தும் பல்வேறு பயிற்சிகளின் மூலமாகவும் முயற்சிகளின் மூலமாகவும் சோதனைகளின் மூலமாகவே கண்டறியப்பட்டவை ஆகும். இவ்வாறு இந்த பொருட்களை கண்டறிவதற்கு அறிஞர்கள் பெருமளவில் தனது உழைப்பையும் வாழ்க்கையையும் செலவழித்துள்ளனர் என்பது மறுக்க முடியாத உண்மை. இவ்வாறு அறிவியல் ஆய்வில் ஈடுபட்டு அறிவியல் உண்மைகளையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் உலகிற்கு அளித்தவர்கள் பலர். இன்று நம்ம யாரையாவது ஒரு அழைத்து அறிவியல் அறிஞர்கள் ஏதேனும் ஒரு 5 பேரை சொல்லுங்கள் என்று யாரோ ஒரு மாணவர்களையோ அல்லது ஒரு பெரிய ஆளை கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய பெரும்பாலும் ஆய்வறிஞர்கள், அறிவியலாளர்கள் பெரும்பாலும் அயல் நாட்டவர்களே. அப்படியானால் உலகில் உள்ள மற்ற நாடுகளில் மட்டுமே அறிவியல் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் இருந்துள்ளதார் என்று நமது மனதில் ஆழமாக பதித்துள்ளது சமூகம். ஏனென்றால் உலக அறிஞர்களும் ஊடகங்களும் பிற நாட்டவர்களையும் அவர்களின் பெருமையையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் ஆற்றலையுமே புகழ்ந்து தருகின்றனர். ஆனால் முதலில் உயிரினங்களுக்கு அறிவு உண்டு என்றும் பகுத்தறிவு உடைய மனிதருக்கு 6 அறிவு உண்டு என்றும் உயிரினங்கள் வழியாக ஒவ்வொரு அறிவுக்கும் என்னென்ன உயிருக்கு 1 அறிவு இருக்கு, 2 அறிவு இருக்கு, 3 அறிவு இருக்கு என்று இந்த உலகுக்கே அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்களை, தொல்காப்பியர் என்னும் தமிழரே. இவ்வாறு பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் தமிழகத்தில் இருந்துள்ளனர், இருக்கின்றனர். இன்னும் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் தமிழக மண்ணில் உதித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் சிலரை பற்றி இன்று நாம் காணலாம். தமிழகத்தில் பிறந்த தமிழகத்தின் பெயரை உலகிற்கு பறைசாற்றிய தமிழ் அறிஞர்கள் பல்வேறு துறைகளிலும் இருக்கின்றனர். அந்த வகையில் இன்று சிலரை மட்டும் காணலாம். அவர்களில் முதன்மையானவராக இன்று நாம் முதலில் பார்க்கக்கூடியது சர் சி.வி. ராமன் அவர்கள். சந்திரசேகர வெங்கட்ராமன் என்பது அவரது இயற்பெயர். சர் என்பது அவருக்கு அளித்த பட்டம். இவர் தமிழகத்தில் உள்ள திருச்சிராப்பள்ளியில் உள்ள திருவானைக்காவல் என்னும் ஊரில் 1888 பிறந்தவர். ஒளி என்பது ஒரு வெளிப்படையான பொருளை கடக்கும் போது திசை திருப்பப்படும் ஒளி அலைநீளத்தில் மாற்றுகிறது என்பதை கண்டறிந்தவர். இதற்காக 1930ஆம் ஆண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் நோபல் பரிசு என்பது. அதனை முதலில் வாங்கிய தமிழர் என்ற பெருமை நம்மையும் சேரும், தமிழகத்திற்கும் சேரும். அந்த பெருமையை நமக்கு அளித்தவர் சர் சி.வி. ராமன் ஐயா அவர்கள். இந்த நிகழ்வு இப்போது ராமன் சிதறல் அல்லது ராமன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இவர் 1929ஆம் ஆண்டு நைட் பட்டம் பெற்றார்.
இவரது காலத்தில் இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறுவ நிறைய உதவினார். இந்திய இயற்பியல் இதழ் மற்றும் இந்திய அறிவியல் அகாடமியை நிறுவினார். ராமன் ஏராளமான கௌரவ பட்டங்களை, டாக்டர் பட்டங்களையும் அறிவியல் சங்கங்களின் உறுப்பினர் பட்டங்களையும் பெற்றுள்ளார். அவர் தனது தொழில் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய அறிவியல் ஆளுமை ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்களை பற்றி நான் சொல்வதற்கு முன்னாடி அவசியமில்லை, ஏனென்றால் உலகம் அறிந்தவர். தற்போது கூட ஐயா அவரை பற்றி, அவரது கண்டுபிடிப்புகளை பற்றியுமே நிறைய சொன்னாங்க, நம்ம பார்க்கிறோம். அதனால 1931 பிறந்தவர். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் ஆவார். இவர் 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் தமிழர் என்பது நமக்கு இன்றும் பெருமை. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவில் ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்கை பெற்றிருந்தார். இதனால்தான் கலாமிற்கு ஏவுகணை நாயகன் என்ற பட்டம் கிடைத்தது. டாக்டர் கலாம் அவர்கள் 1963 முதல் 1982 வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது இஸ்ரோவில் பணியாற்றினார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் அவர் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனத்தை, அதாவது SLV-3 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பினார். இச்செயற்கைக்கோள் ரோஹிணி செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியது. 1982 பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின், அதாவது DRDOன்னு சொல்லுவாங்க, அதோட இயக்குநராகவும் விளங்கினார். ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை திட்டத்தின் கீழ் பொறுப்பும் மேற்கொண்டிருந்தார். அதன் காரணமாக பிருத்வி 1, திரிசூல் 1, ஆகாஷ் 1, நாக் 1, அக்னி 1 என்ற ஆகிய 5 ஏவுகணைகளை பாதுகாப்பு சேவைகளுக்காக உருவாக்கினார். கலாம் இந்தியாவை தன்னம்பிக்கையின் காலகட்டத்திற்கு கொண்டு சென்றார். ஏனென்றால் அவர் இளைஞர்களை கனவு காணுங்கள் என்று இளைஞர்களை உத்வேகப்படுத்தினார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அக்னி ஏவுகணையின் வெற்றிகரமான ஏவுதல், வானூர்தி முன்னேற்றம் தொடர்பான உலக நாடுகளின் குழுவில் இந்தியாவை உறுப்பினராக்கியது. விங்ஸ் ஆஃப் ஃபயர் உட்பட பல புத்தகங்களை எழுதியவர். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் ஆளுமை மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவர் தமிழகத்தில் பொள்ளாச்சியில் அருகிலுள்ள கிணத்துக்கடவு என்னும் ஊரில் பிறந்தவர். 1958 பிறந்தவர். இவரே முதலில் இந்தியாவை நிலாவுக்கு அனுப்பிய ஆய்வுக்களமான சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனர். தற்போது தேசிய கட்டுமான ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் துணைத் தலைவராகவும் உள்ளார். இந்த பொறுப்பை ஏற்கும் முன் இவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இயக்குநராக பணிபுரிந்தார். அது சமயம் 30க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை உருவாக்கிய சாதனையை புரிந்துள்ளார். இவர் கோயம்புத்தூர் அரசு பொறியியல் கல்லூரியில் தனது பொறியியல் இளங்கலை கல்வியை கற்றார். கோயம்புத்தூர் பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியலில் முதுநிலை பட்டம் பெற்றார். அண்ணாதுரை இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். இளைஞர்களுக்கு வழிகாட்டும் வகையில் கையருகே நிலா என்னும் தலைப்பில் தமது தொடக்க நாட்கள், சந்திராயன் பணி ஆகியவை அடங்குவதான ஒரு நூல் ஒன்றை எழுதியுள்ளார். அதாவது இஸ்ரோக்கு வந்ததுல இருந்து அவரோட அனுபவங்கள் எப்படி, அவர் நிலாவுக்கு போறதுக்கு வரைக்கும் அவர் என்னென்ன முயற்சிகள் செஞ்சிருக்காரு, பயிற்சிகள் செய்திருக்காரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுயபிராணம் மாதிரி ஒரு பயோகிராஃபி மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் முதல் செவ்வாய் பயணம் பற்றிய தொடர் கட்டுரை ஒன்றை தினத்தந்தி நாளிதழ்ல எழுதிட்டு இருக்காரு. கையருகே செவ்வாய் என்ற தலைப்பில் வாரந்தோறும் ஞாயிறன்று எழுதி வருகிறார். தமிழக பள்ளி கல்வியின் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் வாழ்க்கை குறிப்பு இடம்பெற்றுள்ளது. இது அவருக்கு தமிழக அரசு கொடுத்துள்ள மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் MA படிக்கும்போது டிகிரி ஐயா கையில தான் வாங்கினேன், மயில்சாமி அண்ணாதுரை ஐயா கையில. அது எனக்கு கூடுதலா ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இன்னொரு மிகப்பெரிய அறிவியலாளர், திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவர் TS செல்வராஜ் ஆனந்தகுமார் என்பவர். அதாவது TS என்பது திருச்சிராப்பள்ளி செல்வராஜ் என்பது, அவரது உண்மையான பெயர் ஆனந்தகுமார் என்பது. 1936 பிறந்தவர். இவரோட முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபியை கண்டுபிடிச்சாரு. அந்த டெஸ்ட் டியூப் பேபி கண்டுபிடிச்சதன் மூலமாக உலகத்திற்கு பெரிய ஒரு கொடையை அளித்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஹோப் இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கின் தலைவர், பெங்களூரு மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கான தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தார். அதனால இன்னும் பல பெற்றோர்களுக்கு, பல தம்பதியரை பெற்றோராகிய ஒரு பெருமை அவரை சேரும். 1936 ஜனவரி 18 தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் பிறந்தவர். ஆனந்தகுமார் ஜோத்பூர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்கு முன் தனது ஆரம்ப கல்லூரி படிப்பை பெங்களூரில் பயின்றார்.
பின்னர் அவர் முதுகலை படிப்புக்காக UK அதாவது லண்டன் சென்றார். ஆனால் 1969 அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் சேர இந்தியா திரும்பினார். அங்கு அவர் 1982 வரை பணிபுரிந்தார். பின்னர் அவர் இனப்பெருக்கத்திற்கான அதாவது ஃபெர்டிலிட்டிக்கான ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சென்றார். அங்கு அவர் உத்தியோக சேவையில் இருந்து ஓய்வு பெறும் வரை பணியாற்றினார். ஓய்வு பெறும் வரைக்கும் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல பணியாற்றினார். அதுக்கடுத்து பெங்களூரு குழந்தையின்மை மருத்துவ சேவைக்கான மையம் ஹோப் மலட்டுத்தன்மை கிளினிக்கை உருவாக்கினார். அவரது ஆய்வுகள் மூலம் செரிப்ரோஸ்பைனல் திரவம் மூலம் மூளைக்கு கோனாடல் ஹார்மோன்களின் பாதையை வெளிப்படுத்தி ஸ்டிராய்டுகளோட என்டோனாவாசல் நிர்வாகத்தின் மூலம் மற்றும் நாசி வழியாக கருத்தடை நிர்வாக நெறிமுறையை தொடக்கினார். இதன் விளைவாக கருத்தடைகளை செரிப்ரோஸ்பைனல் திரவத்திற்கு மாற்றியது. கருத்தடையில் ஒரு புதுமையான அணுகுமுறை என்று அறியப்படுகிறது. இவரோட கண்டுபிடிப்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படுகிறது. அவர் தனது ஆராய்ச்சிகளை இதுவரைக்கும் பல கட்டுரைகளின் ஆசிரியராக இருந்திருக்கிறார். சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச பத்திரிகைகளில் அவரது பல ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அவரோட முக்கியமானதுல அவரோட அறிவியல் ஆவணங்களில் ஆன்லைன் களஞ்சியமான பப்மெட் அவற்றுள்ள 53 கட்டுரைகளை பட்டியலிடப்பட்டுள்ளது. டெல்லியின் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் சேர்ந்தவுடன் 1970 எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஆய்வகத்தையும் பின்னர் நியூட்ரோ எண்டோக்ரைன் ஆராய்ச்சி நிர்வாகத்தையும் தொடங்கினார். இது ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆராய்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். 1988 இனப்பெருக்க அறிவியலில் ஆராய்ச்சிக்கான தளத்தை வழங்குவதற்காக இனப்பெருக்கம் அதாவது ISSRF அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ல அந்த கருவுதலுக்கான ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அடுத்து 2005 இந்தியாவில் ஆர்ட் கிளினிக்குகளின் அங்கீகாரம், மேற்பார்வை மற்றும் ஒழுங்குமுறைக்கான தேசிய வழிகாட்டுதல்களை உருவாக்கிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சிகளின் ஒரு பகுதியாக இவர் இருந்தார் அப்படின்றது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் இவர் உலக சுகாதார அமைப்பு மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் அறிவியல் நிறுவனங்களில் ஆராய்ச்சியாளராகவும் ஆலோசகராகவும் இருந்துள்ளார் என்பது பெருமையான விஷயம். அதற்கடுத்து இவர் வழங்கியுள்ள இவருக்கு கிடைத்துள்ள கௌரவங்களும் சிறப்புகளும். இவர் இந்திய அறிவியல் அகாடமி மற்றும் நேஷனல் அகாடமி ஆஃப் மெடிக்கல் அகாடமியின் சஞ்சய் காந்தி தேசிய விருதை பெற்றவர். அறிவியல் ஆராய்ச்சிக்கான இந்திய அரசின் உச்ச நிறுவனமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சி கவுன்சில் 1977 அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பரிசை இவருக்கு வழங்கியது. இது இந்திய அரசு அறிவியலுக்காக வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருது. அந்த பரிசு இவருக்கு கிடைச்சிருக்கு, TS செல்வராஜ் அவர்களுக்கு. அதுக்கடுத்து இந்திய சொசைட்டி நிறுவனம் அந்த ஃபெர்டிலிட்டி அதாவது இனப்பெருக்கம் சார்ந்த கருவுறுதல் சார்ந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆய்வுக்காக ஒரு விருதை இவருடைய பேர்ல வழங்குது. அது பேரு டாக்டர் TC ஆனந்த்குமார் மெமோரியல் அரேஷன் அப்படின்ற ஒரு விருதை ஒவ்வொரு ஆண்டும் இவரோட நினைவா வழங்கிட்டு இருக்கு. இது இவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து இன்னொரு பெண் அறிவியலாளர் தமிழகத்தை சேர்ந்தவர். அவரோட பெயர் ரேணுகா ரவீந்திரன். இவர் சென்னை சேர்ந்த தமிழ் அறிவியலாளர். இவர் இந்திய அறிவியல் தமிழ் கழகத்தின் முதல் பெண் டீனாக பணியாற்றினார். ஏன்னா பெண்கள் மருத்துவத்துறைக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்துல அதுக்கப்புறம் இந்திய அறிவியல் கழகத்துக்கே ஒரு ஃபர்ஸ்ட் டீனா இருந்திருக்காங்க. சென்னை வேப்பேரி பிரசன்டேஷன் கான்வென்ட்ல படிச்சிருக்காங்க. 1967 இந்திய அறிவியல் கழகத்தில் இணைந்து கணிதவியல் பிரிவு பேராசிரியராகவும் பின்னர் அறிவியல் கழகத்தின் டீனாகவும் பணிபுரிந்தார். ஜெர்மனி ஹேஸ்ட்லாண்ட் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வருகை தரு பேராசிரியராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நேரியல் சாரா அலைகள் மூலம் மற்றும் நியூட்டன் விதிக்கு உட்படாத திரவங்கள் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து முக்கியமான ஒருத்தர் மிருதுபாசினி கோவிந்தராசன் என்பவர். இவரும் பெண் அறிவியலாளர், தமிழகத்தை சேர்ந்தவர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு சுகாதார ஆலோசகர். அதாவது 1947 இவர் பிறந்தார். தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் பெண்களின் உடல் நலம் மற்றும் கருவுறாண்மை மேலாண்மை போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். அதாவது ஏற்கனவே நம்ம ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலமா டெஸ்ட் டியூப் பேபியை முதல்ல கொண்டு வந்தவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த TS செல்வராஜ் அப்படின்னு சொல்லி TS ஆனந்தராஜன் பார்த்தோம்னா, அதே போல இவங்க கண்டுபிடிப்பு என்னன்னா பெண்கள் கருவுறாமைக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ரொம்ப வயது முதிர்ந்த திருமணம் ஆகுறது, அவங்களுக்கான நோய், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஏன் கருவுறாம இருக்காங்க, மலட்டுத்தன்மை உருவாகிறது காரணம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சவங்க தான் இவங்க. மகப்பேறு குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவராக மிருதுபாசினி கோவிந்தராஜன் 46 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறார். லட்சம் பெண்களுக்கும் மேலானவர்களுக்கும் இவர் சிகிச்சை அளித்து மெனோபாஸ் மேலாண்மை, கருவுறுதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய சிகிச்சை ஆகிய பிரச்சனைகளில் இவர் நிபுணத்துவம் வாழ்ந்தவராக இருந்தார். இவரது தந்தை ஒரு வழக்கறிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்தவர். இவரோட பெற்றோர் இயற்கை விவசாயத்துல கவனம் செலுத்தினாங்க. இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க.
அதுக்கப்புறம் இவங்க தாயும் வந்து ஒரு மருத்துவரா இருக்கறதுனால சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையிலே இவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க. பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் கூடுதல் கல்விக்காக கனடாவுக்கு போயிருக்காங்க. அங்க கனடாவுல மனிடோபாவின் வின்னிபெக் அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் அங்க நிறைய அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அறுவை சிகிச்சை செய்து அறுவை சிகிச்சைக்கான கல்வியை கற்பதற்கான அங்கீகாரமும் பெற்றிருக்காங்க. கனடாவின் மனிடோபா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் ஆனார். 1981ஆம் ஆண்டு இந்திய திரும்பதியும் மிருதுபாஷினி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை சேர்ந்து அங்கு மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறையில் பணிபுரிந்தார். தற்போது இவர் கோவையில மதர்வுட் மருத்துவமனை இயக்குநராக தற்போது மிருதுபாஷினி கோவிந்தராஜன் பணிபுரிந்து வருகிறார். அவர் எழுதிய நூல்கள் முக்கியமானது மலட்டுத்தன்மையின் பரம்பரை, மனித இனப்பெருக்க மருத்துவ இதழ், கருத்தரித்தல் மற்றும் வளர்ச்சி, கோட்பாடு மற்றும் நடைமுறை, கருவுறு அமைப்பு, பயனுள்ள சிகிச்சை முதலாக ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காங்க. இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மகளிர் சுகாதார பராமரிப்பு சேவைகளுக்காக ரோட்டரி விருது வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து தினமலர் வழங்கக்கூடிய பெண்களுக்கான மருத்துவ அறிவியலில் சாதனை விருது வாங்கியிருக்காங்க. மணி மேல்நிலைப் பள்ளியில் வாழ்நாள் சாதனைக்காக சிறந்த மாணவர் அப்படின்ற விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 2008 பேராசிரியர் அர்னால்டு எச் எய்னார் அறக்கட்டளையின் சொற்பொழிவாளருக்கான விருது என பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை யாருன்னு பார்த்தோம்னா முத்தையா வனிதா அவர்கள். இவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் பிறந்தவர்கள். இவர் இந்திய மின்னணு அமைப்பு பொறியாளர். இவர் இஸ்ரோவில் கோள்களுக்கு இடையான திட்டப்படிப்புக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் விஞ்ஞானி என்பது பெண்கள் அனைவருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். தற்போது இஸ்ரோவின் சந்திரயான் 2வது படி திட்ட இயக்குநராக உள்ளார். இவர் 1987 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமா இஸ்ரோவில் வந்து பணியாற்றி வர்றாங்க. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தோட மைய செய்தி நடுவம், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சேட்டலைட் சென்டர்ல சிஸ்டம்ஸ் குழுவில் டெலிமெட்ரி மற்றும் டெலிகாமன் பிரிவுகளை வழிநடத்தியுள்ளார். கார்டோசாட் 1, ஓசியான்சாட் 2 மற்றும் மேகா டிராபிக்ஸ் உள்ளிட்ட பல செயற்கைக்கோள்களுக்கான திட்ட துணை இயக்குநராகவும் இவர் பணியாற்றினார். இங்கு இவர் தரவு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்தார். அப்புறம் 2013ஆம் ஆண்டு செவ்வாய் கோளை ஆராயும் மங்கள்யான் திட்ட பணியிலும் இவர் பணியாற்றினார். முந்தைய சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தனது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். இவரது தரவு கையாளும் திறன், குழு மேலாண்மை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன் ஆகியவை பதவிக்கு சிறந்த நபராக இவரை ஆக்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மயில்சாமி அண்ணாதுரையை அவர் வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து வனிதாவோட மேற்பார்வையின் கீழே பல்வேறு செயற்கைக்கோள் அனுப்புற வேலையெல்லாம் நடந்திருக்கு. வனிதா அவர்கள் 2006ஆம் ஆண்டில் இந்திய வானியல் சங்கத்தால் சிறந்த பெண் அறிவியலாளருக்கான விருதை வாங்குறாங்க. 2019ஆம் ஆண்டில் நேச்சர் இதழில் 5 அறிவியலாளர்கள் சிறந்தவர்களா 5 அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல சிறந்தவரா வனிதா முத்தையா அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்து இன்னொருத்தவங்க சிறப்பா சொல்லக்கூடிய இன்னொரு பெண் ஆளுமை அப்படின்னு பார்த்தா வளர்மதி அவர்கள். அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோவோட ரிசார்ட் 1 செயற்கைக்கோளின் திட்ட இயக்குநராக இருந்தவர். தற்போது அவர் இல்ல. தமிழ்நாட்டில் அரியலூரில் 1953 ஜூலை 31 பிறந்தவர். நடராஜன் ராமசீதா தம்பதியருக்கு 3 பிள்ளைகளில் மூத்தவராக பிறந்தவர். அரியலூர் நிர்மலா மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்தவர். தமிழ் வழி கல்வியில் படிச்சா பயனில்லைன்னு சொல்லி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மேற்கொண்டு பலரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வழி கல்வியிலையும், சிலர் வந்து பார்த்தோம்னா அரசு கல்லூரியிலையும் அரசு பள்ளிகளையும் படித்தவர்களாகவே இருக்காங்க. அப்படின்றது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். கல்லூரி படிப்பை அரியலூர் அரசு கலைக்கல்லூரியிலும் தொடர்ந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரியும், அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியும், இளம் பொறியியலில் மின்னியலும், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் முது பொறியியல் மின்னணுவியல் தொடர்பிலும் படித்து முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றதை அடுத்து 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் இணைந்தார். DRDO, இஸ்ரோ இரண்டிலும் வாய்ப்புகள் வந்தபோது அவர் வந்து இஸ்ரோவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இஸ்ரோவின் ரிசார்ட் 1 செயற்கைக்கோளின் திட்ட இயக்குனர், இந்திய பகுதிக்கான செயற்கைக்கோள் அமைப்பு, சாரல் இயற்கைக்கோள், GSAT-7, செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம், GSAT-14 என்னும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பல திட்டங்களில் சிறப்பாக செயல்பட்டவர் என்ற பெருமைகளை உடையவர். 1984ஆம் ஆண்டு முதல் இஸ்ரோவில் இணைந்து பணியாற்றி வருபவர். 2012ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட விவாணி படிவமாக செயற்கைக்கோள், அதாவது ரிசார்ட் 1 அப்படின்ற திட்ட இயக்குனருக்காக பணியாற்றினார். இதோட சிறப்பு என்னன்னா 24 மணி நேரமும் அந்த செயற்கைக்கோள் வந்து நமக்கு படம் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு வந்து இவர் தலைவராக இருந்தாங்க அப்படின்றது வந்து ஒரு சிறப்பு. இவர் வந்து முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் நினைவாக தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய அப்துல் கலாம் விருதினை பெற்றார். அதுல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எப்போ அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டுச்சோ அப்போ முதல்லயே வாங்கின பெருமை இவரை தான் சேரும். வேற விருதுகள் வந்து இந்த இந்து தமிழ்நாடு இதரோட 2017
ஆண்டுல தமிழ் திரு விருதை வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக நாம பார்க்க இருக்கக்கூடிய தமிழ் பெண் அறிவியலாளர் சுனிதி சாலமன் அவர்கள். சுனிதி சாலமன் அவர்கள் தான் வந்து முதல்ல சென்னையில இருக்க எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கொடூரமான ஒரு வியாதி அப்படின்ற ஒரு சூழல் இருந்து இப்போ அப்படிதான். அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு யாருமே வந்து ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு அல்லது அவங்கள ஒரு தீண்டத்தகாதவர்களாக பார்த்த ஒரு காலகட்டம் இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வந்து சிகிச்சை செஞ்சு அதற்கான ஆய்வை வந்து பார்த்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதி சாலமன் அவர்கள் தான். இவர்தான் முதலில் சென்னையில் எய்ட்ஸ் நோயாளிகள் இருப்பதை கண்டறிந்தவர். சுனிதி சாலமன் 1939ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர். இவர்தான் இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல சென்னையில் 1980ஆம் ஆண்டு முதலே எய்ட்ஸ் நோயாளிகள் இருப்பதை கண்டறிந்தவர். இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நுண்ணுயிரியல் பேராசிரியராக அப்போது இருந்தார். அதனால வரக்கூடிய நோயாளிகள் எல்லாம் ஆய்வு செய்து அப்போ வந்து எய்ட்ஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, அது தமிழகத்தில் சென்னையில நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாங்க. எய்ட்ஸ் நோய்க்கு எந்த மருத்துவனையும் சிகிச்சை அளிக்க மறுத்த அந்த காலகட்டத்தில் குறைந்த வசதிகளுடன் சென்னை பாண்டிபஜார் பகுதியில் ஒரு கூடாரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்க தொடங்கினார். ஏன்னா ஒரு பெரிய மருத்துவமனையோ அல்லது அதற்கான ஒரு வாய்ப்புகளோ தரப்படாத சூழல்ல பாண்டிபஜார் ஒரு சின்ன கூரையின் கீழே குறைந்த அளவு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ வசதியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எய்ட்ஸ் நோயாளிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய சாதனை. இவர் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான இந்தியாவின் முதல் தன்னார்வ ஆலோசனை மற்றும் சோதனை மையத்தை சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1993 நிறுவினார். 1993 தன் வேலையை விட்டு விலகி எய்ட்ஸ் ஆராய்ச்சி மற்றும் கல்வியளிக்கும் YRG கேர் தொண்டு நிறுவனத்தை தோற்றுவித்தார். அப்புறம் இவர் வாங்கிய விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2009ஆம் ஆண்டு இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் தேசிய பெண்கள் உயிரியல் அறிவியலாளர் விருதை வழங்கினார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பித்தது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பெரிய ஆளுமை ராமாமிர்த ஜெயராமன் என்பவர்கள். இவரது காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1937 2019 வரை. இவர் தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்டவர். இவரோட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா பாக்டீரியாவை பத்தி இவர் வந்து ஆய்வு செய்தவர். மரபியலாளர் ஆவார். பாக்டீரியாவில் குறிப்பாக எஸ்ரீசியா கோலியில் மேற்கொண்ட ஆய்வுகளுக்காக நன்கு அறியப்பட்டவர். பாக்டீரியாவோட வடிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவது குறித்த இவரது ஆய்வுகள் அறிவியல் உலகில் அறியப்படுகின்றன. பாக்டீரியாவை ஆய்வு செஞ்சு அது எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத ஆய்வு செஞ்சதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளாக சொல்லப்படுகிறது ராமாமிர்த ஜெயராமன் அவர்கள். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பது கூடுதல் சிறப்பு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய ஆளுமை மரோலி கிருஷ்ணய்யா சந்திரசேகர் அவர்கள். இவர் 1937ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை இவரது காலம். இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சென்னை மாநில கல்லூரியில் இளநிலை அறிவியல் மற்றும் நிறைநிலை அறிவியல் பட்டங்களை விலங்கியலில் பெற்றார். சேகர் என்றும் MKC என்றும் அனைவராலும் அறியப்பட்டவர். விலங்கியலாளர் ஆவார். இந்தியாவில் கால உயிரியல் என்னும் அறிவியல் படிப்பிற்கு அடித்தளம் இட்டவர். பெங்களூரில் உள்ள அறிவியல் கழகத்தின் மதிப்புமிகு உறுப்பினராக இருந்தார். 3ஆம் உலக நாடுகளின் அறிவியல் அமைப்பின் உறுப்பினராக செயல்பட்டுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் உயரிய விருதான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதுதனை 1979ஆம் ஆண்டு பெற்றார். அதுக்கடுத்து பார்க்கக்கூடியவர் நம்மாழ்வார் அவர்கள். அவர் வந்து இயற்கை விவசாயி. இவரது காலம் 1938 முதல் 2013 வரை. நம்மாழ்வார் தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை அறிவியலாளர்களில் ஒருவர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள இளங்காடு என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மையில் இளங்கலை பட்டப்பை முடித்தார். பசுமை புரட்சி, தொழில்மயமாக்கம் தொடர்பாக சூழல் மாசடைதல் அது சார் வந்து ஏன்னா பசுமை புரட்சிக்காகவும் தொழில்மயமாக்குறதுனாலையும் நிறைய சுற்றுச்சூழல் மாசு அடையுது அப்படின்றத வந்து ரொம்ப காரசாரமா வந்து எதிர்த்த ஒரு பெருமை இவரை சேரும். விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான மாற்றுகளையும் முன்வைத்தவர். தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தவர். 2007ஆம் ஆண்டு காந்தி கிராம பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியலில் மதிப்புறு முனைவர் பட்டம் தந்தது. ஜப்பானிய சிந்தனையாளர் மற்றும் விவசாயி அசுனோபு புக்வால் ஈர்க்கப்பட்டு இயற்கை அறிவியலாளர் ஆனார். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள் வந்து இயற்கை தடுக்கிற பூச்சிக்கொல்லிகள் வந்து பயன்படுத்துறதுனால மண்ணோட வளம் வந்து கெடுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாரு. அதனால பூச்சிக்கொல்லி இல்லாத விவசாயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப முனைப்பா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து எதிர்த்து போராடி குரல் கொடுத்தார் அப்படின்னா
பூச்சிக்கொல்லி மருந்துகள், விவசாயத்துக்கு வந்து இயற்கை இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பயன்படுத்தக்கூடாது, ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல வந்து ஒரு முனைப்பா செயல்படினாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மரபணு சோதனை இந்த பீட்டி கத்திரிக்காய் இது மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வந்து விளைவிக்க வேண்டாம். அதனால வந்து மண்ணோட வளம் கெட்டுறது மட்டும் இல்லாம அதை சாப்பிடுறவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய நோய்கள் ஏற்படுது அப்படின்றதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சு அதனால வந்து அந்த மரபணு சோதனை மூலமா கொண்டு வந்த காய்கறிகள் அல்லது உணவுப் பொருட்களை வந்து விவசாயம் செய்ய வேண்டாம் அப்படின்றதுக்காக நிறையவே வந்து போராடி இருக்காரு. வெளிநாடுகளில் இருந்து உணவு தானியங்கள் இறக்குமதி, அதனால வந்து வெளிநாடுகளில் இருந்து உணவு தானியங்கள் வந்து இறக்குமதி செய்யறது வந்து தடை விதிச்சிருக்காங்க. இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு காய்கறிகளை விட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த ஆரோக்கியம் அல்லாத உணவு போல வந்து நம்ம இப்ப சாப்பிடுறது ஒரு ட்ரெண்ட் அப்படின்ற நினைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அது வந்து முற்றிலும் உடல் நலத்துக்கோ நம்மளோட சூழலுக்கு வந்து ஏற்படும். ஏன்னா அவங்க வந்து ஃபாரினர் இருக்காங்கன்னா அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரியான உணவுப் பொருட்களை அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. அதவே நம்மளும் வந்து ஒரு நாகரிகமான முறை அப்படின்ற சூழலை நம்ம சாப்பிடுறோம். நம்மளோட சூழலுக்கும் நம்மளோட வெப்பநிலைக்கும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு உணவாக தான் அது இருக்கு. அதனாலயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நோய்கள்லாம் வருது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. அதுக்காகவும் அந்த வெளிநாட்டில இருந்து தானியங்கள் இறக்குமதி செய்ததுக்கும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு இந்த நம்மாழ்வார் அவர்கள். விவசாய நிலங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துதல் முதலவற்றை எதிர்த்து குரல் கொடுத்தா. இன்னும் பார்த்தோம்னா விவசாய நிலங்கள் விளைநிலங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத உண்மை. விவசாய நிலங்கள் மட்டும் இல்லாம நிறைய நீர்நிலைகளுமே கூட பார்த்தோம் அப்படின்னா கட்டிடங்களாக தான் இன்று காட்சியளிக்கிறது அப்படின்றது ஒரு வருத்தமான உண்மை. அப்புறம் இவர் எந்தெந்த துறைகள் எல்லாம் களப்பணி செய்திருக்காரு அப்படின்னா சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்ட நிலங்கள் சீரமைப்பு பகுதியில சுனாமியில 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில வந்து பல்வேறு மக்களோட வாழ்வாதாரம் வந்து போனது. அப்போ வந்து இவர் கள பணியாளரா அதே களத்துக்கு நேரடியா சென்று அங்க வந்து இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து சீரமைப்பு செய்தல முக்கிய பணியாற்றினார். இந்தோனேசியாவில் சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதியில் 30 மாதிரி பண்ணைகள் அமைத்தார். 60க்கும் மேற்பட்ட கரிம விவசாய பயிற்சி மையங்களை தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் நிறுவினார். அதுக்கடுத்து நடைப்பயணங்கள் மூலமா அவர் சில சாதனைகளா செஞ்சிருக்காரு. நடைப்பயணங்கள் எந்தெந்த தேவைகளுக்காக அவர் நடைப்பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னா சுதேச பயிர் வளர்ப்பு சேவைக்காக, அதாவது நம்ம நாட்டுல விளையக்கூடிய பயிர்களை மட்டுமே நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றதுக்காகவும் நடைப்பயணம் மேற்கொண்டார் 1998ஆம் ஆண்டுல. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2002ல இந்திய அங்கக வேளாண்மை சங்கத்துக்காகவும் 2002லேயே இயற்கை உழவாண்மைக்காக இயற்கை வந்து விவசாயம் செய்யணுன்றதுக்காகவும் இவர் நடைபயிற்சி ஏற்பட்டார். அடுத்து கரிம வேளாண்மைக்காகவும் 2003 நடைப்பயணம் மேற்கொண்டார். அதுக்கடுத்து இவர் உருவாக்கிய படைப்புகள், அதாவது நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வாரின் படைப்புகள் அனைத்தும் இயற்கையை போற்றும் வண்ணமே இருக்கின்றன என்பதற்கு உழவுக்கு உண்டு வரலாறு, நோயினை கொண்டாடுவோம், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், நோயினை கொண்டாடுவோம், எந்நாட்டுடைய இயற்கையை போற்றி, மரபை அளிக்கும் மரபணு மாற்று விதைகள், தாய்மண், பூமி தாயே, நெல்லை காப்போம், தாய்மண்ணே வணக்கம், இனி விதைகளை பேராயுதம், களையெடு ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இந்த நூல்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு இயற்கை விவசாயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இவர் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி பட்டுக்கோட்டை அருகே உள்ள அத்திவெட்டியில், அதாவது பிச்சினிக்காடு அப்படின்ற ஒரு சின்ன ஊர்ல மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த சென்றிருந்த போது அங்கு உடல்நல குறைவு காரணமாக அங்கேயே வந்து காலமானாரு. அது வந்து பார்த்தோம்னா விவசாயத்துல வந்து இயற்கை விவசாயத்துக்காக தன்னோட காலம் முழுவதுமே. அதுக்கடுத்து பார்த்தோம்னா துரைராஜன் பாலசுப்ரமணியன் அவர்கள் 1930ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். பேராசிரியர் பாலு என்று பிரபலமாக அறியப்படுகிறார். இவர் இந்திய உயிர் இயற்பியல் வேதியியலாளர் மற்றும் பேராசிரியர். இவர் இந்திய அறிவியல் கழகத்தின் முன்னாள் தலைவர் ஆவார். தற்பொழுது ஹைதராபாத்தில் உள்ள LV பிரசாத் கண் நிறுவனத்தின் ஃப்ரையன் கோல்டன் கண் ஆராய்ச்சி மைய இயக்குனராக இருக்கிறார். வந்து கண்ணில் வந்து நிறைய ஆய்வு செஞ்சிருக்காரு. பிரான்ஸ் அரசின் தேசிய மரியாதை பெற்றவர். 2002இல் இவருக்கு இந்திய அரசு நாட்டின் 4வது உயரிய இந்திய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. அதுக்கடுத்து இன்னொரு பெண் ஆய்வாளர் டாக்டர் TS கனகா அப்படின்றவங்க. இவங்க தான் வந்து இந்தியாவோட முதல் பெண் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இவங்களோட பிறந்தது 1932ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தாங்க. இவர் பிறந்த பொழுது பொது அறுவை சிகிச்சையில பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் மட்டுமே இருந்த துறையில பெண்களுக்காக இவங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே தெரியல. இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்லூரியில வந்து சேர்த்துக்கலாம். ஆனா பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில அந்த கல்லூரியில வந்து சேர்ந்து படிக்கிறாங்க. பொது அறுவை சிகிச்சையில் முதுகலை பட்டம் பெறுவது அப்படி வந்து எளிதானது இல்லை அப்படின்னு அவங்களே வந்து சில பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தோம்னா ஒரு 8 பேர் மட்டும் தான் அந்த பயிற்சியில கலந்துக்கிட்டதுல ஒரே ஒரு பெண்ணா இவங்க வந்து இருந்திருக்காங்க. அதுக்காக வந்து ஒரு பெண் அப்படின்ற சூழல்ல இவங்க பல விஷயங்களை வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. பல விஷயத்துல வந்து கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட தன்னோட கடின உழைப்பாலையும் முயற்சியாலையும்
பார்த்தோம்னா இந்தியாவோட முதல் பெண் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக உயர்ந்திருக்காங்க. இவங்க வந்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில படிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க பார்த்தோம் அப்படின்னா பல சோதனைகள் மற்றும் மின்னல்களுக்கு பிறகு தனது MS பட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். அதன் பிறகு இவரது போராட்டங்கள் தொடர்ந்தன. முதலில் மருத்துவ மாணவராகவும் பின்னர் மருத்துவ நிபுணராகவும் அமெரிக்காவில் உள்ள அவரது சகாக்கள் அவரது ஆய்வுக் கூட்டங்களை பெரிதும் ஆய்வு செய்தார்கள். முதல் பெண் நரம்பியல் அறுவை சிகிச்சையாளராக இவரோட கடின உழைப்பால் முன்னேறினாரு. அந்த நேரத்தில் சென்னையில் மட்டுமல்ல ஆசியா முழுவதிலுமே மற்றும் உலகின் சிலவற்றில் ஒருவராக, இந்தியாவில மட்டும் இல்ல ஆசியா கண்டத்திலே இவர்தான் முக்கியமான ஒரு நரம்பியல் சிகிச்சையாளரா இருந்தாங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம். இன்னைக்கும் கூட 84 வயதாகியும் கூட அவர் மற்றவர்களுக்கு உதவுற வந்து நிறுத்தல. மருத்துவத்துறையில தன்னோட பங்களிப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சொந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் செய்து கொள்ளல. அப்படி திருமணம் செய்து கொள்ளாம இருந்ததுனாலதான் வந்து நாட்டுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நரம்பியல் சங்கங்கள் பார்த்தோம்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்புறம் இந்த TS கனகாமையாருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் தன்னோட வாழ்க்கையில 139 முறைக்கு மேல் ரத்த தானம் செய்துள்ளாங்க. அதனால இந்த இதுக்காக அந்த லிங்கா சாதனை புத்தகத்துல அவரோட பேர் இடம்பெற்றிருக்கு. உண்மையிலேயே தாழ்மையான தொடக்கத்தின் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு கடினமான ஒரு முயற்சியின் காரணமா இவங்க வந்து ஒரு பெரிய நிலைக்கு முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம். அது இவங்களே வந்து பலமுறை தன்னோட பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஆணாதிக்கம் மான ஒரு சமூகத்துல நான் வந்து ஒரு மருத்துவ படிப்பு போனதுல இருந்து MS படிக்கிறதுல இருந்து நான் அறுவை சிகிச்சை நிபுணராகவோ நரம்பியல் சிகிச்சை நிறுவனராகனு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையுமே வந்து பல போராட்டங்களை தான் தாண்டிதான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பல பேட்டிகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னொரு அறிவியலாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மகாலிங்கம் கோவிந்தராசு அப்படின்றவர். இவர் பார்த்தோம் அப்படின்னா வேளாண் துறையை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கோவிந்தராஜ் தற்பொழுது ஹைதராபாத்தில் உள்ள வறண்ட வெப்பமண்டல பன்னாட்டு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மூத்த அறிவியலாளராக பணியாற்றி வருகிறார். 2022ஆம் ஆண்டிற்கான 4 லாக் விருது தன்னை வேளாண் அறிவியல் ஆராய்ச்சிக்காக பெற்றுள்ளார். 2011ஆம் ஆண்டு தொடங்கி பகுதி வறண்ட வெப்பமண்டல பன்னாட்டு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானி செயலாற்றினார். சுத்தமா எதுவுமே விளையாத களர் நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்ட பகுதியில் என்னெல்லாம் போட்டா விளையும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதிக இரும்பு மற்றும் துத்தநாக உள்ளடக்கம் கொண்ட கம்பு பயிர்தனை முன்னிட்டு உயிரை வலுப்படுத்துவதற்காக ஒரு உத்தியை கண்டுபிடித்த அந்த கம்பு பயிரிடுறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிக மகசூல் தரக்கூடிய வறட்சி தாங்கும் வகையில் விவசாயிடம் அறிமுகம் செய்தார். ஏன்னா சில நேரம் வந்து மழைகள் பெய்ப்பிக்கக்கூடிய நேரத்துல வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை வந்து இவர் அறிமுகம் செய்யறாரு. தன்னோட ஆய்வின் ஒரு பகுதியாக 2014ஆம் ஆண்டில் கோவிந்தராசு முதல் வலுவூட்டப்பட்ட கம்பு பயிரினை விடுற அந்த கம்பு தான் வந்து இவரோட கண்டுபிடிப்பு முக்கியமானது. இது வந்து வறட்சியை தாங்கக்கூடியதாக இருக்கு. இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் 10க்கும் மேற்பட்ட குறிப்பிடத்தக்க உயர் இரும்பு துத்தநாகம் கொண்ட கம்பு பயிரினை அறிமுகப்படுத்தினார். ஆயிரக்கணக்கான விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், உணவு தயாரிப்பாளர்கள், நுகர்வோர்கள் ஆகியோரை சென்று சேர களப்பணியை ஆற்றினார். அந்த கம்பை வந்து நேரடியா ஒவ்வொரு இடத்தும் கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கிறது ஒரு பெரிய துணை புரிஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராஜகோபாலன் வாசுதேவன் அப்படின்றவர். இவரோட பணியை பார்த்தா ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம சாலைகளை எங்க பார்த்தாலும் நம்மளோட பொருட்கள் பெரும்பாலும் வந்து ஆக்கிரமிச்சிருக்க பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நெகிழிகள், அதாவது பிளாஸ்டிக் கேரி பேக்னு சொல்லக்கூடிய இந்த நெகிழிகள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நெகிழியை வந்து செஞ்சு சாலைகள் அமைக்கலாம் அப்படின்ற ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் எங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய தியாகராஜர் கல்லூரி பொறியியல் கல்லூரியில பேராசிரியர் இப்ப பணியாற்றிட்டு வர்றாரு. அவரோட ஆய்வின் ஒரு திட்டமாக தான் நெகிழி சாலைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலாண்மை குறித்த மேலாண்மை குறித்த அறிவியல் ஆராய்ச்சியாளர். சிறந்த மிக நீடித்த மற்றும் மிக செலவு குறைந்த சாலைகளை உருவாக்க நெகிழி கழிவுகளை மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தும் புதுமையான முறையை உருவாக்கினார். ஏன்னா ஒரு சாலை அமைக்கணும் அப்படின்னா தார்ல இருந்து ஜல்லி போடுறது அப்படின்றது நிறைய வந்து பொருட்செலவு ஆகும். அப்படி பொருட்செலவு ஆகுறத விட வீணாகக்கூடிய பொருட்கள், ஏன்னா பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கழிவுகள் இதெல்லாம் பார்த்து வீணாகக்கூடிய பொருட்களை தான் அந்த பொருட்களை வந்து மறுசுழற்சி செய்து அதை வந்து சின்ன சின்ன கூறுகளா ஆக்கி சாலைக்கு வந்து பயன்படுத்தலான்ற ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல 3 கூறுகளா சொல்லியிருக்காரு. ஒன்று, நெகிழி கழிவுகளை துண்டாக்குதல், சாலை கட்டுமானத்தில் பாலிமரை செய்யப்பட்ட கலவையை பயன்படுத்துதல் முதலான சிந்தனைகளை இவர் முன்னெடுத்தார். இந்த முறையில் சாலைகளை மிக உருவாக்கலாம். இதனால வந்து சாலை வந்து ரொம்ப வேகமா போட்டுடலாம் அப்படின்றாரு. ஆபத்தான நெகிழி கழிவுகள் இருந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுறது. இதனால வந்து பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் வந்து எங்க வேணாலும் போயிட்டு நீர்நிலைகள்லாம் அடைச்சிக்கக்கூடிய ஒரு சூழல், சாக்கடைகளை அடைச்சிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்து மறுசுழற்சி செய்து சாலைகளை பயன்படுத்தும் போது அது வந்து சாலையை பயன்படுத்துற மாதிரி இருக்கு,
அது வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படாத மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த சாலைகள் வந்து பலத்த மழையால் ஏற்படும் சேதங்களுக்கு எதிராக இந்த நெகிழி சாலைகள் பாதுகாப்பாக உள்ளன. இவரது சாலை கட்டுமான முறை இப்போது இந்தியாவில் கிராமப்புற சாலைகள் கட்டமைப்பில் பரவலாக பயன்படுத்தப்படுவோம். முழுமையா பயன்பாட்டுக்கு வரலன்னா பரவலாக வந்து பயன்பாட்டில் இருக்கு. இவருக்கு 2018ஆம் ஆண்டில் இந்தியாவின் 4வது மிக உயர்ந்த இந்த பொது வாழ்வில் சேவையாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டுக்கான விருது இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முத்துசாமி லட்சுமணன் அவர்கள், இவர் 1946இல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் பிறந்தவர். இவர் இந்திய தத்துவார்த்த இயற்பியலாளர். பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் நேரியல் அல்லாத இயக்கவியல் மையத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் ராமண்ணா ஆய்வாளர். இவர் ராமண்ணா ஆய்வு நிதியுதவி உள்ளிட்ட பல நிதியுதவினை பெற்றுள்ளார். அதாவது அந்த ஃபண்ட் வாங்கி அங்கிருந்து வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவர் பெற்ற விருதுகளின் மூலம் இந்திய அணுசக்தி துறை நிதியுதவி, அலெக்சாண்டர் யோவான் ஹம்போல்ட் நிதியுதவி, அறிவியல் மேம்பாட்டுக்கான ஜப்பான் சமூக நிதியுதவி, நபில்டு அரசு கழக அமைப்பு நிதியுதவி, இந்திய தேசிய அறிவியல் அகாடமியின் முது விஞ்ஞானி பிளாட்டினம் தின நிதியுதவி ஆகிய நிதியுதவிகளை பெற்றார். இந்த நிதியுதவிகள்லாம் வந்து பெற்று அதன் மூலமா நிறைய உருவாக்கி இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராமன் பரிமளா அவர்கள், இவர் இவரோட காலம் பார்த்தோம்னா 1948. இவர் தமிழ்நாட்டில் பிறந்தார். சாரதா வித்யாலயா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பயின்று சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் 1970ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் அறிவியல் நிறைநிலை பட்டம் பெற்றவர். இவர் அமெரிக்காவில் உள்ள எமரி பல்கலைக்கழகத்தில் ஆசாஸ் கிறிஸ் காண்டுலர் பேராசிரியராக பயன்படுத்தினார். இப்பொறுப்புக்கு முன் இவர் பல ஆண்டுகள் இந்தியாவில் உள்ள மும்பை டாடா அடிப்படை ஆய்வுக் கழகத்தில் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி பார்த்தோம் இப்ப சில அறிவியலாளர்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் பார்த்தோம்னா சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத, சமூகத்துக்கு பலரும் தெரியப்படாத அறிவியல் ஆளுமைகள் தமிழகத்தில் நிறையவே இருக்காங்க. இப்ப ஏதோ சிலர் இப்ப நீங்க ஒரு திரைப்படம் கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி வந்தது ஐங்கரன் அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா தமிழகத்தில் நிறைய அறிவியல் சிறுவர்கள் இருந்து பெரியவங்க பார்த்தோம் வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் வராங்க. ஆனா வந்து இந்த சமூகம் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு வருத்தமான ஒரு செய்தியை வந்து அந்த திரைப்படம் பதிவு செய்திருக்கும். அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்லது மேலா இருக்கவங்களோட படைப்புகளோ அவங்களோட கண்டுபிடிப்புகள் மட்டுமே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது அப்படின்றத ஒரு வருத்தமான உண்மை. இன்னும் வந்து தமிழகத்துல பல்வேறு அறிவியலாளர்கள் வந்து உருவாகுவாங்க அப்படின்றத வந்து நம்ம மகிழ்ச்சி கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி. மிக சிறப்பு அம்மா. ரொம்ப ரொம்ப நேரமா நீங்க சட சட சடன்னு மழை பெய்தது போல விடாமல் மூச்சு விடாமல் முத்தெடுக்கிறது போல பேசிட்டே இருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய அந்த நெகிழி சாலை நெகிழி உருவாக்குனார் இல்லையா, அவரை பற்றி நீங்க சொல்லும் போது உண்மையாகவே நான் நெகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா எங்களுடைய கல்லூரி மாணவர்களிடம் வந்து இங்க நாங்க செங்கல்பட்டுலயும் ஒரு பிரான்ச் இருக்கு. இங்க இருக்கிற மாணவர்கள் வந்து அந்த கேரி பேக் வந்து நாங்க வந்து சேமித்து வைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து அவருடைய டீம் வந்து எங்க கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வகையில இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் நீங்க சொன்னீங்க இந்த கிராமப்புற மாணவ சாலைகள் அதிகமாக இதே போல பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டு. அது உண்மைதான். அப்படி மயில்சாமி அண்ணாதுரையில இருந்து மிகப்பெரிய வான்வெளியில உயர்ந்தவர்கள்ல இருந்து எல்லா அறிவியலாளர்களையும் நீங்கள் மிக சிறப்பாக பட்டியலிட்டீர்கள். மிகவும் மகிழ்ச்சி அம்மா. நிறைய தகவல்கள் உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு பாராட்டுக்கள். நாம் தொடர்ந்து தமிழால் இணைவோம். மிக்க நன்றி. கவிதை கணேசன் ஐயா, உங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா ஐயா தினம்தோறும் ஒரு அறிவியலாளர்களை வந்து அறிமுகம் செய்து விடுவார். நன்றி அம்மா. மிக சிறப்பான உரை. அது ஆங்கிலத்துல என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா. அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு, ஆனா இல்லை. இவையெல்லாம் நம்முடைய இளைஞர் இடத்துல சென்று சேர வேண்டும். இந்த தகவல்கள் அறியப்படாத தகவல்கள், ஆனால் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சிறப்பாக உலகம் அங்கீகரிக்கிறது, ஆனால் தமிழகம் அங்கீகரிக்கப்படவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. அந்த வகையில் அம்மா அவர்கள் மிகச்சிறப்பாக தமிழகத்திலிருந்து புறப்பட்டு இந்த உலகிற்கு, உலக மக்களுக்கு, உலக உயிர்களுக்கு யார் யாரெல்லாம் என்ன சிறப்பாக செய்தார்கள் என்பதை மிகச்சிறப்பாக பட்டியலிட்டு இளைஞர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை 8-10 கோடி பேர் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறோம். அவ்வளோ வீட்லேயும் இதை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 3-2 பசங்க படிக்கல. இதை தவிர உலகில் வாழுகின்ற 195 நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இந்த காணொலி காட்சியை காண வேண்டும்.
என்று நம்முடைய மாணவர்களை, இதை காண்பவர்களை, மற்ற தமிழர்களுக்கு இந்த படச்சுருளை அனுப்பி நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியினுடைய உறுப்பினராக மாற்றி பல்வேறு கிட்டத்தட்ட 6 மாத காலமாக தினமும் 7லிருந்து 8 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எனவே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அனைத்தையும் நாங்கள் தந்து கொண்டு இருக்கின்றோம். அவற்றையெல்லாம் நீங்கள் காண வேண்டும் இந்த சூரிய தமிழ் தொலைக்காட்சி மூலமாக என்று வேண்டு விரும்பி கேட்டு அம்மாவை நான் வாழ்த்துகின்றேன். மிக சிறப்பான தகவல்களை நட்சல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த மாதிரி மிக சிறப்பாக நீங்கள் கொடுத்தீங்க. அந்த வகையில் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதான ஒரு செய்தி. பல்வேறு செய்திகள், எனக்கே தெரியாத செய்திகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. மருத்துவத்துறையில் நான் அவ்வளவா இந்த காலத்து செய்திகள் கிடைப்பதில்லை. நீங்கள் சிறப்பாக சொன்னீர்கள். ஆக வாழ்த்துகிறேன். இதை போல இளைஞர்களுக்குரிய செய்திகளை, இளைஞர்களுக்கு மேம்படுத்தும் செயல்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கு. நீங்க சொன்னது போல அந்த கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியா போல கலைக்களஞ்சியம் போல அவர்கள் அறிவியல் அறிஞர்களை அப்படியே அழகாக பட்டியலிட்டார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அம்மா. மிக்க நன்றி. நம்ம நிகழ்ச்சி நேரம் கடந்து செல்கிறது. நம்முடைய கருத்தாளர்கள், பார்வையாளர்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்வதாக இருந்தால் பதிவு செய்யலாம். வகுப்பிலே இணைந்திருக்கிற தமிழ் பெருமக்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இது ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்னு போல இல்லாம ஒரு 2 வே கம்யூனிகேஷனா இருந்தா நல்லா இருக்கும். அவங்க பேசின பின்பு நம்முடைய ஐயங்கள் இதெல்லாம் கேட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னும் அவங்கள பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லி அவர்களை பாராட்டலாம். யாராயினும் பேசுறீங்க அப்படின்னா சொல்லலாம். நேரம் கடந்து செல்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க பின்னூட்டமே மிக அருமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி அம்மா. இன்னைக்கு நம்மோடு ராமலட்சுமி அம்மா அவர்கள், முனைவர் தாரா ராமலட்சுமி. அவங்க பிஷப் ஹியூபர் கல்லூரியிலே தமிழாய்வு துறையிலே உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அம்மா தொடர்ந்து நம்முடைய இணையவழி நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து வருவது குறித்து நாங்கள் உள்ளளவே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த நம்முடைய கல்லூரி முதல்வர் மதிப்புக்குரிய வாணி அம்மா அவர்களுக்கு நாங்கள் மனம் நிறைந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். முனைவர் ஜெயவாணி ஸ்ரீ அம்மா அவர்கள் எப்போதுமே ஒரு குழந்தை போல மிக உற்சாகமாக இருப்பாங்க. எப்படியாவது நம் தமிழ் இலக்கியங்களை, தமிழ் சார்ந்த செய்திகளை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ஆவல் உடையவர்கள். பல உலக சாதனைகளை செய்தவர். இன்று தாளவாடி ஈரோடுல இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரியிலே அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தமிழ்துறை தலைவர் முனைவர் தி சுகுமாரன் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். சான்றிதழ் படிப்பை சிறப்பாக நடத்துவதற்கு எமக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய மதிப்புறு முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி மகிழ்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு எப்போதுமே ஆக்கமும் ஊக்கமும் தந்து வருகின்ற மதிப்புக்குரிய முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி மகிழ்கின்றோம். நிர்வாக ஆலோசகராக இருந்து தினந்தோறும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக செயல்படக்கூடிய கார்த்திக் திலகன் ஐயா அவர்களுக்கு நன்றி உரித்தாகட்டும். எப்போதுமே நம்மோடு இருந்து இந்த சான்றிதழ் படிப்பு இவ்வளவு அழகாக இயங்குவதற்கு அந்த சான்றிதழை தயாரிப்பது மட்டுமல்லாமல் தினந்தோறும் நம்மோடு இணைந்திருந்து பல புதிய தகவல்களை தொடக்க உரையாக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பண்ருட்டி பகுதியை சார்ந்தவரும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆலோசகரமாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கவிதை கணேசன் அவர்களுக்கு நன்றியினை நாங்கள் சொல்லி மகிழ்கின்றோம். அதே போல ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஒரு நெறியாளராக தினம்தோறும் பல்வேறு பணிகள் உண்டு அவர்களுக்கு. ஆனாலும் அந்த பணிகளுக்கு மத்தியிலேயே நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து ஒரு நெறியாளராக செயல்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கருத்தாளர்களை எல்லாம் அவர்கள் தன்னுடைய இன்முகத்தால் வரவேற்று நல்ல ஒரு சிறப்பான ஒரு நெறியாள்கை செய்து கொண்டு வருகின்ற பெங்களூர் பகுதியை சார்ந்த தேன்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லி மகிழ்கின்றோம். முக்கியமாக இன்றைய கருத்தாளர் மதிப்புக்குரிய முனைவர் ராமலட்சுமி அம்மா அவர்கள்
எப்போதுமே அவர்களுடைய உரை நாங்கள் பல வேளைகளை கேட்டிருக்கிறோம். அனைத்து உரைகளுமே நேர்த்தியாக இருக்கும். அவர் மட்டுமல்ல, அந்த பிஷப் ஹியூபர் கல்லூரியிலிருந்து வருகிற அனைத்து பேராசிரியர்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நல்ல திறமையான பேராசிரியர்களை கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். தமிழ்துறை தலைவருக்கும் பாராட்டுகள். ஏன்னா சில தமிழ்துறை தலைவர்கள் எல்லாம் இவர்களை அனுமதிப்பதில்லை. ஆனால் இவர்களுக்கு நீங்க எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு அவர்களை எல்லாம் ஊக்குவித்து வருகிற தமிழ்துறை தலைவர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லி மகிழ்கின்றோம். முக்கியமாக இந்த இணைய மேடை தமிழ் இலக்கியத்தை பிற உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று தீராத பற்றோடு தானும் ஒரு முத்தமிழ் நாயகியாக சிறந்த ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த இதெல்லாம் சூரிய தொலைக்காட்சியினுடைய நிறுவன மதிப்புக்குரிய முனைவர் சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லி மகிழ்கின்றோம். முக்கியமாக இங்கே இணைந்திருக்கிற அனைத்து தமிழ் பேராசிரியர்களுக்கும் பாராட்டுகள். பகல் முழுவதும் கல்லூரியிலே வேலை, அதை முடித்துவிட்டு ஓடோடி இந்த இணையத்திலே இணைந்திருந்து ஏதாவது தேய்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரம்பு வகை செய்தல் வேண்டும் என்றும் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே என்ற பாரதியாருடைய வரிகளைப் போல இந்த தமிழ் சொற்களை கேட்பதற்கும் தமிழ் இணையத்திலே என்ன நமக்கு புதிய தகவல்கள் கிடைக்கும் அவற்றையெல்லாம் நாம் நுகர்வோர்களாக மாற வேண்டும் என்று இந்த இடத்திலே ஓடோடி வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் பேராசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி நாளை மீண்டும் இன்னொரு தலைப்போடு அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி. இடம் சார்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. 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 அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.
ஐயா வணக்கம் ஐயா. லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. யாரும் லெஃப்ட் ஆகல போல. நான் அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன்.